Hi everyone. இன்றைக்கி நம்ம +2 physics unit 2 discuss பண்ண போகிறோம். So unit 2 is a current electricity. So currentோட uses என்னன்னு உங்களுக்கு தெரியும். So current யூஸ் பண்ணாத ஃபீல்டே கிடையாது. ஸோ அந்த கரண்ட்டை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் லெசன் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ அதில் சார்ஜஸ் வந்து ஸ்டாட்டிக்காக இருந்தது, ரெஸ்ட்டில் இருந்தால் என்ன எஃபெக்ட் அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இங்கே கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கும் போது சார்ஜஸ்லாம் என்ன ஆகுனா மோஷன்ஸில் இருக்கும் போது தான் நமக்கு கரண்ட் ப்ரொடியூஸ், எலக்ட்ரான் வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் மூவ் ஆனால் தான் நமக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதுதான் நாம் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது ஃபிசிக்ஸில் ஒரு பிரான்ச்சு. ஸோ இட் டீல்ஸ் த மோஷன் ஆஃப் சார்ஜஸ். ஸோ இது ஃபஸ்ட்டு அலெக்சாண்டர் வோல்ட்டா வந்து பேட்ரிஸை வந்து டிஸ்கவர் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஃபீல்டையே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அந்த லெசனில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் கரண்ட். ஸோ கரண்ட் அப்படிங்கும் போது ஃபஸ்ட்டு நமக்கு மேட்டர் அப்படின்னா என்னது? ஸோ மேட்டர் இஸ் எ மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸ்லாம் அதில் என்னென்ன இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜ்டு நியூக்ளியஸ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும்? மூவிங் அரவுண்ட் த நியூக்ளியஸ். அதிலே ஆட்டம்ஸுங்கும் போது நம்ம மெட்டல்ஸும் தெரியும். மெட்டல்ஸ் இஸ் எ கண்டக்டர், அப்புறம் இன்சுலேட்டரும் தெரியும். ஸோ மெட்டல்ஸ் அப்படிங்கும் போது கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அதில் என்ன இருக்கும்? மோர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் லூஸ்லி பவுண்டட் டு த நியூக்ளியஸ். ஸோ அந்த லூஸாக பவுண்டாக இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஃப்ரீ எலக்ட்ரான் சொல்லுவோம். அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்? ஈஸியாக வந்து ஆட்டம்லேருந்து டிட்டாச் ஆகி வெளியே வந்துடும். அதே இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸே இருக்காது. 1 or 2 எலக்ட்ரான்ஸ் இருந்தாலும் அது நியூக்ளியஸோட ரொம்ப பாண்டிங்கில் இருக்கும், அதை நம்ம டிட்டாச் பண்ண முடியாது. ஸோ அப்போ கண்டக்டர்ஸ் இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்துருவோம். கண்டக்டர்ஸ் அப்படின்னா இட் கண்டக்ட் த கரண்ட், இன்சுலேட்டர்ஸ்னால் இட் டஸ் நாட் கண்டக்ட் த கரண்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும். ஸோ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால நமக்கு கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகுமா அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருந்ததுனாலும் அது என்ன ஆகும்? ரேண்டம் த்ரூ அவுட் த கண்டக்டர், ரேண்டமாக நமக்கு மூவ் ஆகிட்டே இருக்கிறதுனால நெட் கரண்ட் வந்து 0. ஸோ இப்போ எப்படி நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும்? அப்போ பொட்டென்ஷியலுடைய எஃபெக்ட் வேல்யூ என்ன அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வாட்டருடைய ஃப்ளோவும் கரண்ட் ஃப்ளோவையும் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராமில் 2 men வந்து டேக் எ டியூப். ஸோ 2 பேரும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் பிடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ ஹைட்டில் பிடிச்சிருக்கும் போது பொட்டென்ஷியல் வந்து சேமாக இருக்கிறதுனால என்ன ஆகலைன்னா வாட்டர் ஃப்ளோ ஆகலை. அதே செகண்ட் டயக்ராமில் பார்த்திங்கன்னா ஒரு மென் வந்து என்னது அப்போர்லேயும் அனதர் ஒன் வந்து டவுன்லோர்லேயும் ஹேண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ பொட்டென்ஷியல் என்ன ஆகுது? வேரி ஆகுது. ஸோ ஒரு ஹை பொட்டென்ஷியல் லோ பொட்டென்ஷியல் க்ரியேட் ஆகும்போது நமக்கு வாட்டர் என்ன ஆகுது? ஃப்ளோ ஆகுது. ஸோ ஹை பொட்டென்ஷியல்லேருந்து லோ பொட்டென்ஷியலுக்கு வாட்டர் ஃப்ளோ ஆகும். த சேம் வே கரண்ட்டும் பார்த்திங்கன்னா பொட்டென்ஷியல் சேமாக இருந்தது அப்படின்னா நமக்கு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது. ஸோ ஏபிங்கிற ஒயரில் தேர் இஸ் நோ வேரியேஷன். ஸோ அப்போ என்ன ஆகலை? பொட்டென்ஷியல் ஈக்குவலாக இருக்கிறதுனால தேர் இஸ் நோ கரண்ட். நெக்ஸ்ட் அது ஒரு பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறோம். ஒரு பாயிண்ட் ஏங்கிற பாயிண்ட்டை பாசிட்டிவ்லையும் பிங்கிற பாயிண்டில் நெகட்டிவையும் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு பொட்டென்ஷியல் என்ன ஆகுது? வேரி ஆகுறதுனால நமக்கு கரண்ட் என்ன ஆகும்? ஹை பொட்டென்ஷியல்லேருந்து லோ பொட்டென்ஷியலுக்கு ஃப்ளோ ஆகும். அதாவது ஏ டு பிக்கு வந்து என்ன ஆகும்னா கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு டெஃபினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கும் போது ஸோ அதுக்கான டெஃபினேஷன் பார்த்திங்கன்னா த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் த்ரூ எ கிவன் கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏ. ஸோ அப்போ நம்ம ஃபார்முலா ரைட் பண்ணுறோம். ஸோ I is equal to Q by T. I is a current, Q is the charge, T is a time. ஸோ அப்போது rate of flow of charge that is called current. The SI unit of current is the ampere. Electric current is a scalar quantity. Next 1 coulombக்கான definition. ஸோ coulomb is the unit of charge. ஸோ அப்போ அதை டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ 1 ampere of current is equivalent to 1 coulomb of charge passing through a perpendicular cross section in 1 second. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும். I is equal to Q by T.
அப்போ ஐயோட வேல்யூ 1 ஆம்பியராக இருந்தது அப்படின்னா நமக்கு அந்த கண்டக்டருக்குள்ளே எவ்வளோ சார்ஜஸ் ஃப்ளோ ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கூலும் ஆஃப் சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆகிருக்கும் இன் 1 செகண்ட். தட் இஸ் கால் கூலும். ஸோ அப்போ கூலும்க்கு டெஃபினேஷன் எழுத சொன்னாங்கன்னா நீங்கள் இதை தான் எழுதணும். ஸோ நெக்ஸ்ட்டு கன்வென்ஷனல் கரண்ட், அதாவது கரண்ட்டோட டைரக்ஷன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், +1லேயே படிச்சிருப்பீங்க, கரண்ட் எப்பயுமே பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு தான் ஃப்ளோ ஆகும். அதை தான் நம்ம ஆரோ மார்க்கில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். தட் இஸ் த கன்வென்ஷனல் டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட். ஆனால் வந்து ஸோ எது தான் கரண்ட்டை ப்ரொடியூஸ் ஆகுது? எலக்ட்ரான் தான் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ எலக்ட்ரான் என்ன பண்ணும்? நெகட்டிவ், பேட்டரியோட நெகட்டிவ்ல இருந்து தான் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டுக்கும் கன்வென்ஷனல் கரண்ட்டும் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரானும் ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போது நமக்கு கன்வென்ஷனல் கரண்ட் இஸ் ஆப்போசிட் டு த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான். ஸோ எதையாவது ஒன்றை வச்சு சொன்னால் போதும். ஸோ கன்வென்ஷனல் கரண்ட்டோட டைரக்ஷன் அப்படின்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா இட் இஸ் ஆப்போசிட் டு த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு சொன்னோம்னா தட் இஸ் கால் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரிஃப்ட்டு வெலாசிட்டி. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா we can take a பேட்ரி. ஸோ பேட்டரியை வந்து என்ன பண்ணுறோன்னா கனெக்ட் பண்ணிடுறோம் ஒரு கண்டக்டரோட. ஸோ பேட்டரியை கனெக்ட் பண்ண உடனே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து என்ன ஆகும்னா க்ரியேட் ஆகும். ஸோ அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன பண்ணுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போது அங்கே ப்ரொடியூஸ் ஆகிருக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் எக்ஸர்ட்ஸ் எ ஃபோர்ஸ் ஆன் த எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான் மேலே ஒரு ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணும். ஸோ அப்போ தான் நமக்கு என்ன ஆகுனா கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஒரு பேட்டரி கொண்டு வந்து கண்டக்டரோட கனெக்ட் பண்ணோம் அப்படி நமக்கு கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ எப்படி கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகுது? பேட்டரியை கனெக்ட் பண்ண உடனே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் செட் ஆகுது. தட் வில் பி ப்ரொடியூஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எலக்ட்ரான்ஸ் மேலே ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணுறதுனால நமக்கு கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேட் த எலக்ட்ரான்ஸ். ஸோ எலக்ட்ரான்ஸை ஆக்சிலரேட் பண்ணுது. அதனால் நமக்கு என்ன ஆகுதுன்னா அங்கே கூடிய அயான்ஸ்லாம் ஸ்கேட்டர் ஆகி ஸ்கேட்டர் த எலக்ட்ரான்ஸை வந்து என்ன ஆகும் நமக்கு ஸ்கேட்டர் பண்ணுறதுனால அந்த சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன். ஸோ ஸ்கேட்டர் ஆகும்போது அதோடைய மோஷனுடைய டைரக்ஷன் என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகும். அப்போ என்ன மாதிரி நமக்கு டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுதுன்னா ஒரு அன்ஈக்குவல் மூமெண்ட் இருக்கும். அதை நம்ம ஜிக்ஸாக் பார்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜிக்ஸாக் மோஷன்ஸ் அடிஷ்னலாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு அது என்ன ஆகுனா ஒரு அயான்ஸ் இன்னொரு அயான்ஸோட போய் இல்லை ஒரு எலக்ட்ரான் இன்னொரு எலக்ட்ரானோட வந்து கொலாய்ட் ஆகும். ஸோ கொலாய்ட் ஆகும்போது த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஸ்லோலி அலாங் த கண்டக்டர் இன் எ டைரக்ஷன் ஆப்போசிட் டு த எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ நம்ம அப்ளை பண்ணுற எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் அது என்ன ஆகுனா ஸ்லோவாக மூவ் ஆகும். ஸோ உங்களுக்கு டயக்ராம் பார்த்தாவே தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் எப்படி ஒரு அன்ஈக்குவல் மூவ்மெண்ட், அதாவது ஜிக்ஸாக் மூவ்மெண்ட்டில் மூவ் ஆகுதோ. ஸோ அப்போ நமக்கு என்ன வெலாசிட்டியோட மூவ் ஆகுதோ அந்த வெலாசிட்டியை தான் நம்ம என்ன சொல்லணும்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஒரு டெஃபினேஷன்ஸ் எழுதணும் அப்படின்னா the definition for drift velocity is the average velocity acquired by the electrons inside the conductor when it is subjected to an electric field. ஸோ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் கொண்டு போய் வைக்கும்போது ஒரு ஆவரேஜ் வெலாசிட்டியை எலக்ட்ரான் அக்கயர் ஆகும். கண்டக்டருக்கு இன்சைடில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் என்ன பண்ணும் எடுத்துக்கும். அந்த வெலாசிட்டியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் ஆல்ரெடி ஏற்கனவே ஸோ எலக்ட்ரான்ஸ் ஒன்னோட ஒன்று கொலாய்ட் ஆகும் அப்படின்னு சொன்னோம். ஸோ த ஆவரேஜ் டைம் பிட்வீன் சக்ஸசிவ் கொலிஷன் இஸ் கால்ட் த மீன் ஃப்ரீ டைம். ஸோ வாட் இஸ் மீன் ஃப்ரீ டைம்னு கூட கேட்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் இதை எழுதணும். த ஆவரேஜ் டைம் between successive collision is called the mean free time. அதை வந்து டவுங்கிற லெட்டரில் தான் நமக்கு சொல்லுவாங்க. ஸோ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை அப்ளை பண்ணுறதுனால நமக்கு எலக்ட்ரான்ஸ் ஆக்சலரேட் ஆகும். ஸோ அதுக்கான ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்கு ஃபார்முலா தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு. ஸோ எஃப் பை கியூ. ஸோ அப்போ அதுலேருந்து எஃப்க்கு ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு இக்யூ. இங்கே நம்ம எலக்ட்ரான்ஸை தான் சொல்கிறதுனால க்யூக்கு என்ன எடுத்துக்கிறோம் மைனஸ் இன்னு எடுத்துக்கிறோம். அப்போ அங்கே க்யூக்கு பதிலாக மைனஸ் இ போட்டோம் அப்படின்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இஇ. நமக்கு நியூட்டன்ஸ் லா தெரியும். ஸோ எஃப் ஈக்குவல் டு எம்ஏ.
ஸோ அதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு செகண்டை கொண்டு போய் ஃபஸ்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எஃப்க்கு பதிலாக MA இஸ் ஈக்குவல் டு மைனஸ் EE. இதில் வந்து ஏக்கு வேல்யூ எழுதுகிறோம். ஸோ A ஈக்குவல் டு மைனஸ் EE பை M. அப்போது இங்கே ஏன்னு வெக்டார் ஃபார்மில் எழுதும் போது A வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் EE வெக்டார் பை M. ஸோ அப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி VD இஸ் another one formula என்னன்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா drift velocity is the product of acceleration and average mean free path. So drift velocity VD vector is equal to A vector tau. VD vectorக்கு நம்ம இப்போ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம். ஏவோட வேல்யூ மைனஸ் EE பை M அப்புறம் டவ். அப்போது VD வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் E டவ் பை M இன்ட்டு E வெக்டார். இதில் ஸ்மால் ஈங்கிறது எலக்ட்ரானோடைய சார்ஜு, டவ்ங்கிறது மீன் ஃப்ரீ பாத்து, எம்ங்கிறது மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இது எல்லாமே கான்ஸ்டன்ட். அப்போ E மட்டும்தான் வேரியபிள் குவான்டிட்டி. ஸோ அப்போ அந்த கான்ஸ்டன்ட்லாம் சேர்த்து நம்ம மியூங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் கொடுக்கும். தட் இஸ் கால் மொபிலிட்டி. ஸோ அப்போது VD வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மியூ E வெக்டார். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த எலக்ட்ரிக் ஃபீல்ட் பட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ அப்போ இதோடைய யூனிட் எழுதுகிறோம் அப்படின்னா ஸோ யூனிட் ஆஃப் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இஸ் மீட்டர் பர் செகண்ட். So next mobility kind of definition. So mobility is defined as the magnitude of the drift velocity per unit electric field. So அப்போ drift velocity per electric field அப்படின்னா that is called mobility. mobility மியூங்கிற லெட்டரில் சொல்லுவோம். அப்போ மியூ ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் VD வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் E வெக்டார். The SI unit of mobility is meter squared per volt second. இதோட வேல்யூ எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the typical drift velocity of electrons in the wire is 10⁻⁻⁴ meters second inverse.